தான் ஸ்டாலின் என்ன கூறுகிறார் என்றால், 6 மாதத்தில் இந்த விஜயின் அரசு கவிழ்ந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் 3 மாதத்திலேயே விஜயின் அரசு கவிழ்ந்துவிடும் என்று மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தொடர்ந்து 5 வருடங்கள் நிலையாக நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்புதான் அதிகம் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் ஏன் இப்படி கூறிக்கொள்கிறார், மக்களிடையே இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார் என்றால், ஊழல் வழக்குகள் பதிவு செய்து தங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் என்பதால் இவர் 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். 6 மாதத்தில் கவிழ்ந்துவிடும், 3 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஏனென்றால் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க பயப்படுவார்கள் என்பதால் 3 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் விஜயின் ஆட்சி. ஆகவே அதன் பிறகு நாங்கள் தான் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. விஜயின் ஆட்சி தொடர்ந்து 5 வருடங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதிகம் என்ன, நிச்சயம் 5 வருடங்கள் விஜயின் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதற்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறது விஜயின் அரசு. அது நியாயமோ தவறோ, ஆனால் தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும், சட்டப்படியான நடவடிக்கைகளையும் விஜயின் அரசு மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 5 வருடங்கள் விஜயின் அரசு நீடிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்டாலின் சொல்வது போல் 3 மாதத்தில் கவிழ்ந்து விடாது. இது போன்ற ஊழல் வழக்குகளும் இந்து கோயில்களை கொள்ளையடித்த வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டால் அது ஸ்டாலினையும் உதயநிதியையும் துர்கா ஸ்டாலினையும் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடும். இதனால் அவர்களும் கூட தொடர்ந்து இது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் அவர்களும் கூட கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் ஸ்டாலினிடமும் உதயநிதியிடமும் துர்கா ஸ்டாலினிடமும் ஸ்டாலின் மருமகனிடமும் பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் குவிந்து கிடக்கிறது. ஆகவே ஸ்டாலின் குடும்பம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.